மடப்புரம் கோயில் ஊழியர் அஜித்குமார் கொலையை கண்டித்து சென்னையில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு விஜய் வந்துள்ளார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முழக்கமிட்டு கேட்காத காதுகளுக்கு கேட்கின்ற வகையில் முழக்கமிட்டு தொடங்கி வைப்பதற்காக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். அஜித்குமாருக்கு நீதி வேண்டும், அஜித்குமாருக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். அனைவருக்கும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். வேண்டாம் 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 வேண்டாம், வெற்று விளம்பரம் வேண்டாம், வெற்று விளம்பரம் வேண்டாம். வேண்டும் 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 வேண்டும், வெள்ளை அறிக்கை வேண்டும், வெள்ளை அறிக்கை வேண்டும். போதாது 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 போதாது, பொய் மன்னிப்பு போதாது, பொய் மன்னிப்பு போதாது, போதாது 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 போதாது, பொய் மன்னிப்பு போதாது. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். அஜித்குமாருக்கு நீதி வேண்டும், அஜித்குமாருக்கு நீதி வேண்டும், 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 நீதி வேண்டும். உயிரின் மதிப்பு தெரியுமா? மன்னர் ஆட்சிக்கு புரியுமா? மன்னர் ஆட்சிக்கு புரியுமா? நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். அனைவருக்கும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். நன்றி. இப்போது கண்டன உரை வழங்குவதற்காக உதவி பொதுச் செயலாளர் அண்ணன் CTR நிர்மல்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். போராட்டம் குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, அந்த மேடையில மற்ற பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரையும் நிற்கிறார்கள், அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் குடும்பங்களை தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேடை ஏற்றிருக்கிறார்கள். அவர்களோடுதான் இந்த கட்சியுடைய விஜய் மேடைக்கு வந்தார். 10 மணிக்கு இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கும் என்றும் அவர் மேடைக்கு வந்ததும் அந்த குடும்பத்தோடு இந்த ஆர்ப்பாட்டமானது தொடங்கி இருக்கிறது. இதற்கு முன்பாக நேற்று இந்த குடும்பங்களை தனித்தனியாக அங்க பணம் அலுவலகத்தில் அவர்களுடைய பாதிப்பு, அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன, உதவிகள் என்ன கிடைத்திருக்கிறது இருந்து என்பது குறித்தெல்லாம் பேசியிருந்தார். குறிப்பாக இந்த குடும்பத்தினர் உரையாடல் போது கண்ணீரோடு தங்களுடைய பிரச்சனைகளை போற்றிய போது விஜயும் வருத்தப்பட்டு கண்கலங்கினார் என்றெல்லாம் நேற்று கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த குடும்பத்தினர் தற்போது மேடை இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதலில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. குறிப்பாக அஜித்குமாருடைய அந்த மரண வழக்கை உயர் நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு சில முழக்கங்களையும் விட்டார்கள். SIT இருக்க, CBI என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். அதேபோல் பொய் விளம்பரங்கள் வேண்டாம், எங்களுக்கு உண்மை வேண்டும் எல்லாம் தற்போது கோஷம் எழுப்பி இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர் மேலே இருக்கிறார்கள். இதில் ஒரு கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சென்னை மற்றும் இல்லாமல்
இங்கு அருகில் இருக்கும் மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள கட்சியுடைய தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். தற்போது அந்த என்ன பிரச்சனை என்பது குறித்து ஒவ்வொரு நிர்வாகிகளும் இந்த போராட்டம் குறித்து பேசி வருகிறார்கள். லாவண்யா, துணை நிற்கும். அதே போல நமது நிர்வாகிகளும் அனைவரும் அந்தந்த மாவட்டங்களில் இவருக்கு துணையாக. செந்தில் ராஜா, நீங்க இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு விஜய் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்டம் குறித்த காட்சிகளை பார்க்கலாம்.